டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஏவிஎம் ராஜன் சார் அதிகமான முருகர் படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் முருகர் பக்தரான தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. முருகரை போற்றுகின்ற பல படங்களில் ஏவிஎம் ராஜன் நடித்திருக்கிறார் என்றாலும் அவர் முருக பக்தரில் அவர் தீவிரமான மகமாயி பக்தர். அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகின்ற வரையிலே அவர் அடிக்கடி உச்சரித்த வார்த்தைன்னா அது மகமாயி மகமாயி என்பது தான். வெப் சீரிஸ்ல முதலாவதா ஒளிபரப்பாகிற எபிசோட பைலட்னு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்க அந்த வழக்கம் இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. வெப் சீரிஸ்களில் முதலாவதாக ஒளிபரப்பாகின்ற எபிசோடில் பைலட் எபிசோடு அப்படின்னு சொல்கிற வழக்கம் இங்கே இல்லை. சார், பேட்ட படத்துல ரஜினி சார் அந்த வில்லனுடைய ஃபியூனரல்ல ஆடுற மாதிரியான காட்சி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச காட்சியா இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரஜினி சாரனுடைய மாஸ் சீன் எதுன்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை படத்தில் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் ரஜினிகாந்த் தேவாவுடைய அந்த பின்னணி இசையோடு நடந்து வருவார் பாருங்க. அந்த சீன் தான் எனக்கு ரஜினி நடித்ததிலேயே மிக பிடித்தமான ஒரு மாஸ் சீன். படிக்காத மேதை திரைப்படத்துல சிவாஜி கணேசன் சாருக்கு ஜோடியா சவுகார் ஜானகி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு பிடிவாதமா இருந்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் சாரனுடைய இயக்கத்துல சவுகார் ஜானகி அம்மா கதாநாயகியை நடிச்சிருக்காங்களான்னு அடையார்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. KS கோபாலகிருஷ்ணன் கதை வசனம் எழுதிய திரைப்படம் தான் குமுதம் திரைப்படம். அந்த படத்தை இயக்கியிருந்தவர் ஆதுர்த்தி சுப்பாராவ். அந்த படத்திலே சவுகார் ஜானகி கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலே சவுகார் ஜானகி நடித்த படம்னா அது பேசும் தெய்வம் என்ற திரைப்படம். அந்த படத்தில் சிவாஜி, பத்மினி ஆகியோரோடு இணைந்து நடித்திருந்தார் சவுகார் ஜானகி. சார், நான் சில அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் காலையில் 10 மணிக்கு ஏதோ லைட் எல்லாம் பத்தாத மாதிரி அவ்வளோ லைட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இயக்குனர்கள் பாலு மகேந்திரா அண்ட் மணிரத்னம் ஏர்லி மார்னிங் சன்லைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிச்சமே இல்லாத டைமில் எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னு அரவிந்த் லோச்சனன் வெளியூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காலையில் படப்பிடிப்பு நடத்தும் போது ரிஃப்ளெக்டர் இல்லாமலும் லைட்டே இல்லாமலும் படப்பிடிப்பு நடத்துறது அப்படின்றது ஒரு சில ஒளிப்பதிவாளர்களுடைய பாணி. அவங்களுக்கு ஏற்ப தான் இதெல்லாம் அமையுமே தவிர டைரக்டர்களுக்கு ஏற்ப இல்லை. நடிகர் தனுஷ் நடிப்பில் அக்டோபர் 1ஆம் தேதி வெளிவர இருக்கிற இட்லி கடை திரைப்படம் ராயன் படம் மாதிரி ஆக்ஷன் படமா இருக்குமா அல்லது திருச்சிற்றம் படம் மாதிரி ஃபேமிலி படமா இருக்குமா? கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. உணர்வுபூர்வமான காட்சிகளும் ஆக்ஷன் காட்சிகளும் இணைந்த ஒரு திரைப்படமாக இட்லி கடை அமையும். இயக்குனர் லிங்குசாமி ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி, பையா மாதிரியான திரைப்படங்களை கொடுத்து நம்மளெல்லாம் கவனிக்க வச்சாரு. ஆனால் அவர் தன்னுடைய வெற்றியை எங்கே கணிக்க மறந்தாருன்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே தொடர் வெற்றிகளை சந்திக்கின்ற எவருக்கும் ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட தடுமாற்றம் தான் லிங்குசாமிக்கும் ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவருடைய ஒரு சில திரைப்படங்கள் தோல்வியடைந்தன. லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றிய சுய பரிசோதனை அடிக்கடி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அதனால் மிக விரைவிலேயே அவர் தேர்ந்து ஒரு நல்ல படத்தை, வெற்றி படத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஜாவர் சீதாராமன் சார் எம்ஜிஆர் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு அன்னம்பேட்லேருந்து கூப்பராஜ் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோடு ஜாவர் சீதாராமன் எந்த படத்திலும் இணைந்து நடிக்கலை. வீர தீர சூரன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுக்கு நன்றின்னு நடிகர் விக்ரம் சாரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? எதிர்மறையான விமர்சனங்களை தாண்டி இந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். கதாநாயகி நடித்த முதல் திரைப்படங்கள்லேயே வெள்ளி விழா கொண்டாடின நடிகைகள் ராதா ஊர்வசி மட்டும்தானா அல்லது வேறு யாராவது இருக்காங்களான்னு திருமலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. ராதா, ஊர்வசி ஆகிய இருவரையும் தாண்டி தன்னுடைய முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இன்னொரு நடிகை இருக்காங்க. அவங்கள விட்டுட்டிங்களே. அந்த நடிகனுடைய பெயர் நதியா. மலையாள நடிகரான ஜெயன் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நடிகர் பிரேம் நசீர், மோகன்லால், மம்முட்டி இவங்களெல்லாம் விட பெரிய நட்சத்திரமா இருந்திருப்பாருன்னு சொல்றாங்களே. யார் அந்த ஜெயன்? அவரை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. மலையாள நடிகை ஜெயபாரதியால் மலையாள படங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஜெயன். அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணன் நாயர். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த பல திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் நிறைந்த படங்கள். அந்த காலகட்டத்தில் மலையாள பட உலகின் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் ஜெயன். சென்னை அடுத்துள்ள சோழவரத்திலே ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போது ஏற்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் தான் அவர் நம்மை விட்டு மறைந்தார். சிட்டிசன் திரைப்படத்தில் நடிகை நக்மாவுக்கு யார் வாய்ஸ் டப்பிங் பண்ணாங்கன்னு வாலஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. நக்மாவுக்கு பொதுவாக எல்லா திரைப்படங்களையும் குரல் கொடுத்ததுன்னா சரிதா தான். ஆனால் சிட்டிசன் திரைப்படத்தில் அவருக்காக குரல் கொடுத்தது கவர்ச்சி நடிகையான அனுராதா. அவங்க குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்றனால அந்த படத்தில் அவருடைய குரலை பயன்படுத்தினார் அந்த படத்தின் இயக்குனரான சரவண சுப்பையா. ஷமி கபூரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா? அவரை மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ராஜ் கபூருடைய குடும்பத்திலிருந்து வந்த இன்னொரு அற்புதமான நடிகர் தான் ஷம்மி கபூர். 60களில் இந்தியா முழுவதும் இருந்த பல இளம் பெண்களுடைய கனவு கதாநாயகனாக இருந்தவர்
அவர். பாக்யராஜ் சாரனுடைய அதிக படங்களை ஹிந்தியில ரீமேக் பண்ணி நடிச்ச நடிகர் யாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய படங்கள் ஹிந்தியிலே தயாரான போது அமிதாப் பச்சன், கோவிந்தா என்று பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரே நடிகரே அவருடைய படங்களில் தொடர்ந்து நடித்ததில்லை. நடிகர் ஜெய்சங்கர் சார் கடைசி காலம் வரைக்கும் மன நிம்மதியோட வாழ்ந்தாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருடைய கடைசி காலத்தில் அதிகமாக திரைப்படங்களில் அவர் நடிக்கலை அப்படின்னாலும் மன நிம்மதியோடு தான் இருந்தார் அவர். குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய ரிலீஸ்னால இட்லி கடை படம் லேட்டா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதை இவ்வளவு காலதாமதமா அக்டோபர் மாதம் வரைக்கும் இழுத்து ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு வெள்ளூர்ல இருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. இட்லி கடை படத்துடைய வெளியீடு தள்ளி போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முடிவடையலை அப்படின்றது தான். இன்னும் படப்பிடிப்பே முடிவடையலை அப்படின்றதுனால தான் அந்த படத்துடைய வெளியீட்டு தேதியை அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். எந்த ஒரு துறையிலுமே டெக்னாலஜி வளர வளர பல மணி நேரம் வேலை செஞ்சது சில நொடிகளில் முடியுது. ஆனால் நம்மளுடைய இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் சில நாட்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இப்போ மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகுது. நம்மளுடைய திரைத்துறையினர் டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்துகிறாங்களா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. டெக்னாலஜியை எதற்கு பயன்படுத்துவது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல நல்ல படங்களையும் இதுவரை தமிழ் சினிமா பார்த்திராத விஷுவல்களையும் உருவாக்குவதற்கு இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிறது சரியா, இல்லை குறைந்த நாட்களில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்வது சரியா? சொல்லுங்கள். இப்போது உள்ள இயக்குநரும் ஒளிப்பதிவாளர்களும் தொழில்நுட்பத்தின் உதவியோடு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அதன் விளைவாக தான் மிகச்சிறந்த படங்கள்லாம் இப்போது தமிழ் சினிமா உலகிலே உருவாகி கொண்டிருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். திருடாதே திரைப்படத்திலே மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் சரோஜாதேவி என்பதும் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பதும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி நடிக்க வைப்பதிலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஎல் சீனிவாசனுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அவருக்குள்ளே அப்படி ஒரு தயக்கம் இருப்பதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் இந்த பொண்ணை தான் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்று அவரிடம் சொன்னார். நீங்கள் நாடோடி மன்னன் படத்தில் பயன்படுத்துறது இருந்தால் நிச்சயமாக திருடாதே படத்திலும் அவரை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றார் ஏஎல் சீனிவாசன். அந்த படத்திலே சரோஜாதேவியுடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்வதற்காக கதாசிரியர் மகாலட்சுமணன், தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசன் ஆகிய இருவரும் சரோஜாதேவியுடைய அம்மாவை சந்தித்தார்கள். இந்த படத்தை நடிக்கிறதுக்கு 5000 ரூபாய் சம்பளம் என்று சரோஜாதேவியுடைய அம்மாவிடம் சொன்னார் ஏஎல் சீனிவாசன். 5000 ரூபாயா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்லுங்கள் என்றார் சரோஜாதேவியுடைய அம்மா. படத்தில் யாரோட ஜோடியாக அவங்க நடிக்கிறான்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. எம்ஜிஆருக்கு ஜோடி. எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு அவங்க தான் நமக்கு நியாயமாக பணம் தரணும். அதையெல்லாம் தாண்டி நான் 5000 ரூபா தரேன்னு சொல்கிறேன் என்றார் ஏஎல் சீனிவாசன். இப்போ மகாலட்சுமனுடைய நிலை தான் ரொம்ப தர்ம சங்கடமாயிடுச்சு. ஏன்னா மகாலட்சுமனுக்கு சரோஜாதேவியுடைய அம்மாவை நல்ல பழக்கம். அதனால் இந்த 5000 ரூபாய் சம்பளத்துக்கு அவரை நடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதாக இருந்தது. ஒன்றும் யோசிக்காமல் இந்த 5000 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்குங்கம்மா, இந்த படத்தை நீங்கள் நடித்து முடித்தா அடுத்து உங்கள் சம்பளம் 1,00,000 ரூபாய் ஆகும் என்றார் மகாலட்சுமணன். அவர் அப்படி சொன்ன போதும் சரோஜாதேவியுடைய தாயார் அதை அப்போ நம்ப தயாராக இல்லை. ஆனால் அதே விஷயம் திருடாதே படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே நடந்தது. அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே சரோஜாதேவியுடைய சம்பளம் 1,00,000 ரூபாயாக உயர்ந்தது. இப்போ பாலுமகேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை செட்டுக்குள்ளே வந்த உடனே மேக்கப் போட்டு வந்தாங்கன்னா முதல்ல இந்த மேக்கப்பை துடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஷூட்டிங்கே போவார். இல்லை சார், இது என்னென்னா சினிமா டிமாண்ட் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து மேக்கப் இருக்குது. மேக்கப் வந்து போட்டால் தப்புன்னு நான் சொல்ல ஒத்துக்கவே மாட்டேன். ஈவன் நான் கூட அந்த ஆர்வ கலரில் பிகினிங் பீரியடில் மூஞ்சி கழிட்டுவான்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த படத்துக்கு சேதுக்கு ஓகே மேக்கப் இல்லாமல் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னும் போது ஷி ஹாஸ் டு பி லைக் தட். எல்லாரையும் மூஞ்சி கழுவ சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, மூஞ்சியை கழுவ சொல்லக்கூடாது. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் உங்களுடைய நண்பரோட இணைஞ்சு படம் பண்ணினீங்க, கௌதம் பாஸ்ஜாமனோட. சூர்யா வந்து அப்பா பையன் கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. கேமராலாம் வச்சுட்டோம், மோஷன் கண்ட்ரோல் ரிக்கு கொண்டு வந்துட்டோம். பையன் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிட்டு வந்து மறுபடியும் அப்பா கேரக்டர் பண்ணோம். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றி கெட்டப் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும்னா வெயில்லாம் சன்லைட்லாம் மாறிட்டு இருக்கோம். உங்களுக்கு கேமரா வச்சுட்டு ரோல் பண்ணுறோம். சூர்யா வந்து அப்படியே வருமா அப்செட்லேயே இருக்கார். எப்படி அமைஞ்சது ரஜினி சங்கர் பட வாய்ப்பு? வாரணமாயிரம் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வாரணமாயிரம் இட் செல்ஃப் இஸ் டபுள் ஆக்ஷன். திடீர்னு சங்கர் சார் கூப்பிட்டுருந்தாரு. சார் அதை சொல்லிட்டு என்னோடய ஃபேஸ் பார்த்தார், எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு நான். அப்புறம் அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.